ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஜோஷுவா டிவியுடைய 7வது ஆண்டு தொடக்க உபவாச ஜபத்தில் கூட கலந்து கொள்ள ஆண்டவர் அடியாளுக்கும் கிருபை தந்தார். நானும் கூட ரொம்ப சிறுமையும் எளிமையுமானவள் தான். ஆனால் ஆண்டவர் என்னையும் நினைத்து இந்த ஜோஷுவா டிவியில் இந்த 5 வருடங்களாக ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியான கிருபையை தேவன் எனக்கு தந்தார். அந்த ஊழிய வாசலை ஆண்டவர் திறக்கும் போது நம்ம இதை எப்படி செய்வோமோ என்று சொல்லி நான் ரொம்ப கலங்கினேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் சொன்னார், 5 அப்பம் 2 மீனை நான் பெருக செய்த தேவன், உனக்கு என் வருகை நாள் மட்டும் நான் பெருக செய்து நான் உனக்கு வார்த்தைகளை தருவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் தேவன் அந்த டிவிக்காகன்னு உட்காந்துட்டோன்னா விசேஷமாக பேசுகிறத நல்லா உணர முடியும். கர்த்தர் இந்த டிவி ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பகுதியிலே திறந்து கொடுத்த ஒரு அருமையான ஊழியம். ஆமென். அதாவது வாசல்கள் சுவிசேஷம் செல்லக்கூடாத இடத்துலலாம் கூட இந்த டிவி ஊழியம் தடையில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது யாரை வச்சு செஞ்சுருக்கிறார் பாருங்கள். கடையாளுருட்டி என்ற ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு சிறிய வெளிச்சத்தை தேவன் புறப்பட பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது இன்னைக்கு தேசங்களுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்னும் வர்ற நாட்களிலே இந்த ஜோஷுவா டிவி மூலமாக கர்த்தர் பலத்த ஒரு எழுப்புதலின் அக்கினி எல்லா கிராமங்களுக்குள்ளும் பட்டணங்களுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் கடந்து செல்லும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக நம்ம தொடர்ந்து எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். இந்த 7வது ஆண்டிலே சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இந்த ஊழியத்தின் மேலும், இந்த ஊழிய குடும்பத்தின் மேலும், இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் மேலும், இதை கேட்கிற எல்லா ஜனங்கள் மேலும் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவ பிரசன்னத்தில் இருந்து மனதார நாம் ஆசீர்வதித்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையவோ கர்த்தர் அப்படியே இந்த ஊழியத்தில் நிறைவேற்றி அவர் மகிமைப்படுவாராக. ஆமென்.